Hi friends, welcome to jeevethaas Agam. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான சாக்லேட் கேக் எப்படி செய்யலாம்ங்க பார்க்க போகிறோம். இதுக்கு மைதாலாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பிஸ்கட் வச்சுட்டு நமக்கு எப்படி சாக்லேட் கேக் செய்யலாம்ங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போது கேக் செய்யறதுக்காக நான் ஒரு குக்கர் தாங்க எடுத்திருக்கேன். இப்போது குக்கரில் நல்லா ஆயில் நல்லா தடவி அப்ளை பண்ணிக்கலாம். நான் நல்லா ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா இதே மாதிரி குக்கர் ஃபுல்லாகவே நான் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம பட்டர் ஷீட் சேர்த்துட்டு அது மேலேயும் நம்ம எண்ணெய் தடவிக்கலாங்க. எண்ணெய் இதே மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாங்க. இப்போ நான் கேக் செய்யறதுக்காக நான் 3 பர்பன் பிஸ்கட் தாங்க எடுத்திருக்கேன். நம்ம எந்த சாக்லேட் பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது நான் அந்த பிஸ்கட்டெல்லாம் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ நம்ம எல்லா பிஸ்கட்டுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போது நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். எனக்கு 1 கப்புமே நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சேர்க்க வேணாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா தாங்க சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துட்டு நான் மேலே 1 ஸ்பூன் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டாச்சுங்க. நமக்கு கேக் செய்யறதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குக்கரை நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு சேர்த்துக்கலாங்க. அதை சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி நல்லா தட்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா டேப் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போது நான் ஒரு தோசை தவா தாங்க எடுத்திருக்கேன். நல்லா தோசை தவா நல்லா ஹீட் பண்ணிட்டேங்க. நல்லா சூடாகிடுச்சு. இப்போது சூடானது பிறகு நான் மேலே குக்கரை வச்சுட்டேங்க. இப்போது நான் குக்கர் மூடி போட போகிறேங்க. நான் மூடியில் நான் கேஸ் கட்டும் எடுத்துட்டேங்க. நான் வெயிட்டும் போடல, ரெண்டுமே எடுத்துகிட்டு தாங்க மூடி போட்டிருக்கேன். மூடி போட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 25 நிமிஷம் இருக்கட்டுங்க. எனக்கு 25 நிமிஷம் ஆச்சுங்க வேகிறதுக்கு. ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேகலைன்னா நம்ம திரும்ப வேக வச்சுக்கலாங்க. எனக்கு கரெக்டாக 25 நிமிஷம் ஆச்சுங்க. நல்லா அது பிறகு நம்ம ஒரு கத்தியால் நம்ம உள்ளே விட்டு பார்த்தோன்னா கத்தியில் ஒட்டாமல் வரணுங்க. ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் ஒரு கத்தி தாங்க நல்லா விட்டு பார்க்குறேன். கத்தி இல்லை டூத்பிக் கூட வச்சு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா நமக்கு ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் வெந்துருச்சுங்க. நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இது நல்லா ஆற விட்ட பிறகு தாங்க நம்ம எடுக்கணும். நல்லா ஆறட்டும். நான் அதுக்குள்ளே நான் ஒரு சாக்லேட்டை நான் வந்து மெல்ட் பண்ணிக்க போகிறேங்க. நான் டைரி மில்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் கீழே நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு நான் மேலே இது மாதிரி வச்சுட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்க போகிறேங்க. இப்போது இது டைரி மில்க் சாக்லேட்னால கொஞ்சம் மெல்ட் ஆனதும் நம்ம அது கூடவே பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து விடணுங்க. அப்போ தான் நமக்கு கட்டியாகாமல் இருக்கும். இப்போ ஓரளவு நமக்கு மெல்ட்டாகி வந்துருச்சுங்க. இப்போது கொஞ்சம் மெல்ட்டான பிறகு நான் கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேங்க. பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணக்குள்ளே நமக்கு லிக்விடாக வந்துடும். இதுவே நீங்கள் டார்க் சாக்லேட் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு இந்த லிக்விட் கிடச்சிச்சுங்க. நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது குக்கரில் கேக் நமக்கு நல்லாவே ஆறிடுச்சுங்க. இப்போ சைடில் உள்ள ஓரங்களில் நம்ம கத்தியால் எடுத்து விட்டுடலாங்க. இதே போல் நம்ம எடுத்து விட்டு நம்ம எடுத்தோன்னா கேக் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போது நான் ஓரங்கள்லாம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. இப்போது நான் ஒரு கவுத்து விட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இது மாதிரி கவிழ்த்து விட்டுட்டு மேலே இது மாதிரி டேப் பண்ணோன்னா நமக்கு கேக் நல்லா ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள், நமக்கு கேக்கெலாம் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இதே போல் நம்ம கேக் செஞ்சோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன்.
நம்மளோட ஆப்ஷனல் தாங்க, நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சுங்க. நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறேங்க. இப்போது ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு நல்லா செட் ஆகிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நான் ஒரு 3 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் எல்லாமே நல்லா செட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பரான சாக்லேட் கேக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கட் பண்ணக்குள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. இதே போல் நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.